ஆசியான் வட்டாரத்தில் இவ்வாண்டு ஒரு தரவு மையத்தை நிறுவ ஜோஹோ கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மேனேஜ் என்ஜின் எனும் தொழில்நுட்ப பிரிவு திட்டமிட்டுள்ளது. இதுவரை அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் சுமார் 20 தரவு மையங்களை மேனேஜ் என்ஜின் நிர்வகித்து வருவதாக அதன் ஆசிய பசிபிக் வட்டார துணைத் தலைவர் அருண்குமார் கூறினார். The same way, as a first step, we will be looking at a country which will cater all the requirements of ASEAN. Down the track, we might look at opening up data centers in most of the major economies because at some point data sovereignty becomes very critical. If critical organizations, critical infrastructure needs to go to cloud, the mandatory ask is data sovereignty, which is also something we are looking at. அண்மையில் இந்தியா, தமிழ்நாடு, சென்னையில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான மேனேஜ் என்ஜின் தினத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அதனை கூறினார். ஆசியான் வட்டாரத்தில் உள்ள மக்களுக்கு பயிற்சிகளை வழங்கும் நோக்கில் பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப மையமாக செயல்படும் ஒரு வட்டார அலுவலகத்தை கூடிய விரைவில் மலேசியாவில் நிறுவ அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் அருண்குமார் தெரிவித்தார். இதனிடையே தொழில்நுட்பம் அதிவேகமாக வளர்ச்சி கண்டு வரும் நிலையில் சந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்வதில் உலகளவில் புதிய திறமையானவர்களை உருவாக்குவது மிக பெரிய சவாலாக இருப்பதாக மேனேஜ் என்ஜின் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் கணேசன் தெரிவித்தார். In the technology landscape, what you need to expect is disruptions coming very, very frequently. This is the clarity entrepreneurs need to have. This is the clarity with which they need to seek talent, they need to nurture talent. உலகளவில் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்கள் உட்பட சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு மேனேஜ் என்ஜின் தனது சேவையை வழங்கி வருவதாக ராஜேஷ் கணேசன் விவரித்தார்.